அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே செல்வ நிலை உயரக்கூடிய நேரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகரித்து உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் உதவி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது மாதிரி என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்டு 12 ராசிகளில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு கூடியிருக்கிறாரு. எனவே விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாங்க. கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னும், இனிமேல் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கவனமாக பார்த்து வாங்குவதும் கொடுப்பதும் வச்சுக்கோங்க. கடமை சரிவர செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் ரொம்பவே கவலைப்பட நேரிடலாம். அதோடு உற்றார் உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. தொழில் பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். எதிர்மறை சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட ஜென்மத்தில் கேது இருப்பதால் எதையுமே போராடியே முடிக்கும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிலுமே கண்டிப்பாக உழைப்பு தேவை அப்படின்னு சொல்கிறதால எந்த விஷயத்தையுமே அதிர்ஷ்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அடுத்ததாக சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையால் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி சூரியன், ரோகாதிபதி சனி, இந்த இரண்டும் இணையும் நேரம் ரோக நிவர்த்திக்காக பரிகாரம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்தணும். உங்கள் ஆரோக்கியத்தில் அதிகமான எச்சரிக்கையாக எடுத்துக்கிறது நல்லது. எதையுமே சாதாரணமாக எடுத்துக்காமல் உடனே மருத்துவரிடம் சென்று பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. தொழில் போட்டிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எதை செய்தாலுமே யோசித்து செய்வதே உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறருக்கு நன்மை செய்தாலும் கூட அது உங்களுக்கு தீமையாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கு சந்தையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படின்னும், ஏற்றமும் இறக்கமும் தொடர்பானதாக உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முழுமையான ஏற்றமாகவும் இருக்காது, முழுமையான பின்னடைவாகவும் இருக்காது. கண்டிப்பாக ஏற்றம் இறக்கம் கலந்த நாட்களாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கும்போதும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. செவ்வாய் வக்ர நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. எனவே சகோதர சச்சரவுகள் அகலும். அதாவது சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது நீங்கி போகும். உங்களை சார்ந்திருக்கிறவங்களால் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகள் கூட ஈடு செய்யக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னே சொல்லலாங்க. என்னைக்கோ நீங்கள் விலைக்கு வாங்கி போட்ட இடம் கூட இன்னைக்கு நல்ல ஒரு விலைக்கு விற்பனையாகி அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் வழி பிரச்சனைகள் சுமூகமாக உங்களுக்கு முடியும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. இப்போது மகிழ்ச்சியுடனும் விதத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். பழைய வாகனங்கள் உங்களுக்கு செலவு வைக்கிறதே அப்படின்னு நினச்சி புதிய வாகனங்கள் வாங்குறதுல அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. இதே போல் மீன மற்றும் புதன் சஞ்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகிறாரு. உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் இந்த வேளையில் நல்ல ஒரு சம்பவங்கள் பலனையும் நடைபெற செய்யும். அதே மட்டும் இல்லாமல் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் யோகம் செய்ய வேண்டுமானால் நீச்சம் பெற வேண்டும் அல்லது வலிமை இழக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க, அது ரொம்ப நல்லது. மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டு. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கண்டிப்பாக கூடும். கலைஞர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு பிரச்சனைகள் நீங்க பிரபலமான கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் சுறுசுறுப்போடு பணியாற்றுறது தான் ரொம்ப நல்லதுங்க. இந்த சோம்பேறித்தனத்தால் உங்களுக்கு பெரிதாக எந்த விதமான லாபமும் இருக்காது. நீங்கள் எந்த விஷயத்திலுமே சுறுசுறுப்போடு செயல்படுவது ரொம்ப சிறப்பு. தாய்வழி உறவுகளில் சுமூகமான நிலைமை உங்களுக்கு ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்குவீங்க. பங்காளிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. சமுதாய விழாக்களில் பங்கேற்பீங்க. மற்றபடி எவரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டால், பிறர் கேட்காமல அறிவுரை வழங்க வேண்டாம். பெரியோரை மதித்து அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீங்க. சிலருக்கு விருது பட்டம் பெறக்கூடிய யோகம் கிடைக்கும். நுணுக்கமான விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். புதிய சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் சேருவீங்க. நகைச்சுவையோடு பேசி பிறரை கவர்வீங்க. நல்ல எண்ணத்தோடு செயல்களை செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க உங்களுடைய சொல் கேட்டு நடக்கிற மாதிரியான குழந்தைகள் தான் இருப்பாங்க. மேலும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியது இருக்கும். செய்தொழிலில் தொடர்ந்து வளர்ச்சி காண்பீங்க. பிறருடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு கிடைக்கும். நெடு நாட்களாக செய்யாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைக்கு கூட நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய உள்ளுணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய யோகம் கூட வரும். நீண்ட நாளாக நீங்கள் ஒரு புனித யாத்திரைக்கு போகணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதை அரித்து கொண்டிருந்த விவகாரத்தில் நல்ல முடிவு ஏற்படும். உங்களுடைய ஞாபக சக்தியால் முக்கியமான தருணங்களில் சமயோஜிதமாக பேசி குடும்பத்தினருடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய காலகட்டம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே வரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும். சோம்பேறித்தனம் அகன்று சுறுசுறுப்பாக வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் பார்க்கும்போது கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஊதிய உயர்வும் நன்றாக இருக்கும். அலுவலகம் தொடர்பான உங்களுடைய புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க. சக ஊழியர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். அவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியறவங்களுடைய செயலில் இருந்த மந்த நிலைகள் நீங்கி சுறுசுறுப்பான செயல்பாடுகள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சிகளை மேற்கொள்வீங்க. செயல்பாடுகளில் தனித்த திறமையும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து மிகுந்த வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகத்தில் திருப்தியும் நற்பெயரும் உண்டாகும். சிலர் மேலிடத்தின் நிர்பந்தம் காரணமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே அமையும். புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலமாக நல்ல வருமானத்தை காண்பீங்க. தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் கூட முடிவு உங்களுக்கு சாதகமானதாக அமையும். கூட்டாளிகளுடைய பொறுப்புகளில் பங்கேற்று கொண்டு வேலைகளை குறைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த வரைக்கும் நீங்கள் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 11 முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள், புதன், வியாழன். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 இவை அதிர்ஷ்டமானதாக சொல்லப்படுது. மேலும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அனுகூலமான நிலையை காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உற்றார் உறவினர்கள் இணக்கமாக இருப்பார்கள். பெரியோர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து குழப்பமான சூழ்நிலையில் இருந்து தப்பித்து கொள்ளுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விரிவான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.